ஹாய், என் பேர் ரமேஷ். குரியனப்பள்ளி வில்லேஜ், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். நான் போராடுங்க 2015 ரிசர்ச் பண்ண போனேன் எக்ஸ்டர்ஷனில் ஜாகிரல் யூனிவர்சிட்டியில் கிராக்கோ. ஸோ எவலினாவை எனக்கு 2020 தெரியும். அப்புறம் தான் ஒரு மோர் தென் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். எவலினாக்கு நம்ம இந்தியன் ட்ரெடிஷன், தமிழ்நாடு ட்ரெடிஷன், பர்டிகுலராக நம்ம வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வந்து கல்ச்சர் பற்றி பேசி லாஸ்ட்டில் அது லோவாக ஸ்டார்ட் ஆகி மேரேஜ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன், கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா, நான் ட்ரை பண்ணேன். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் டிகிரி சேம் இதே மாதிரி தான், அவங்களும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. தமிழ் இந்தியாவில் இருக்கிற மாதிரியா இல்லை திரும்ப போகிற மாதிரியா? அது தெரியல, எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஒரு பிடிச்சிருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஜாப். விசிட் பண்ணிட்டுருக்கேன், பார்ப்போம் முன்னாடி எங்கே அதுக்கு தெரியல. I met Ramesh in 2020 and we fell in love with each other, so now we decided to get married. I like very much Indian food and Indian culture. Since I landed in Bangalore airport, everyone is so nice to me. All the Tamil Nadu people and Bangalore people are really, really very nice. Everyone is very helpful. So I really enjoy my time here. என் பையன் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்க. படித்து முடிச்சுட்டு அப்புறமா ஒரு வேலை பார்த்துட்டு அப்புறமா எதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த காலேஜில் படித்த பொண்ணுங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இது பண்ணாங்க. இப்போ வெளிநாட்டில் வேலை கிடச்சி 2 வருஷமாக வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துருக்குறாங்க. சரி, இப்போ அவங்க வீட்டு சம்பளத்தோட நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொன்னார் இது மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணி எப்படி சொன்னார்? இல்லை, அது நான் காலேஜில் படிக்கும்போது நாங்கள் ஒரு கிளாஸாக படிச்சுருந்துங்க. சரி, நம்மளுக்கு நம்ம ஊரில் இங்கெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுறதில்ல, எனக்கு நான் படித்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி இங்கெல்லாம் பொண்ணு கட்டிக்கிறது ஆகுறதில்ல, நான் அங்கே படிச்சுக்கிறேன், எனக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அங்கே இருக்குது, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு எங்கிட்டும் சொன்னாங்க. சரி அப்போ அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கணுங்க. அதே மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். பொண்ணு முதல்ல எப்படி பார்த்தீங்க? பொண்ணு வீடியோ காலில் பார்த்துட்டு தான் முன்ன. ஃபோனில் எல்லாம் அடிக்கடிக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிக்குவாங்க, பேசுவாங்க. அப்போ அப்படி ஃபோனில் பார்த்துக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.